திமுக கூட்டணி அமைக்க போறாங்களா அப்படின்றது தான் நேற்று இரவுல இருந்து ரொம்ப ஆர்வமா மக்கள் எல்லாரும் கேள்விப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அதை குறிப்பா டைம்ஸ் நவுலே அதை போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா பிரபலமான சேனல்ஸ் எல்லாத்துலயுமே அதை கேரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது அதிமுகவும் திமுகவும் மறுத்தாலுமே இன்னைக்கு ஏன் அப்ப எடப்பாடி பழனிசாமி கவர்னரை சந்திக்க போகணும், இப்படி பல கேள்விகள் இருக்கு. அதே மாதிரி விஜய் அவர்கள் கூட்டணி அமைக்கிறதுல ரொம்ப சிக்கல் நீடிச்சிட்டு இருக்கு, திணறிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. திணற வேண்டிய அவசியம் விஜய்க்கு இருக்கா முதல்ல? இல்லை, ஆக்சுவலாக விஜய்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அவர் எல்லா கதவுகளையும் மூடிட்டு மதச்சார்பற்ற சக்திகளோடு கூட்டணி அமைக்கணும், போஸ்ட்போல் அலையன்ஸ் அப்படின்றது தான் இந்த இடத்துல அவரோட முடிவெடுத்திருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா நம்பர்ஸ் தான் வேணும் அப்படின்னா அதை எப்படி வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஏடிஎம்கேவை அப்ரோச் பண்ணியிருக்கலாம், இல்லை பாமகவை அப்ரோச் பண்ணியிருக்கலாம், இல்லை அதே கூட்டணியில் இருக்கிற அமமுக, இல்லை பிஜேபி, யாரோட வேணாலும் நம்ம ஆட்சி அமைக்கணும் அது மட்டும்தான் இலக்குன்னு நினச்சிருந்தா யாரோட வேணாலும் கூட்டணி அமைச்சு ஈஸியாக பண்ணியிருக்க முடியும். இப்போ யாராவது வரமாட்டேன்னு சொல்ல போகிறாங்களா? அமைச்சர் பதவி தரேன்னு சொல்லும்போது ஒரு பெரிய நம்பர்ஸ் எடுத்தவங்க கூட அமைச்சராக முடியாமல் கஷ்டப்படும் போது சிங்கிள் டிஜிட்டில் நம்பர்ஸ் இருக்கவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி, அதை தாண்டி வாரியம், இந்த மாதிரி நிறைய அந்த கவர்மெண்ட்ல பங்கெடுக்கணும். வேணாம்னு சொல்றவங்களும் இருக்காங்களே சார். இப்ப ஐயுஎம் எல்லாம் பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க தாவேக்காக்கு வரப்போறது இல்லை, அழைப்பு விடுத்தும் அந்த அழைப்பு நிராகரிக்கிறாங்க. இல்லை, வேணான்னு சொல்றவங்க இருப்பாங்க. அது அரிதிலும் அரிதாக நடக்கக்கூடிய நிகழ்வு. அந்த வகையில் அவங்களோட முடிவுகளை நம்ம மதிக்கணும். பட் நான் என்டிஏ அலைன்ஸ் சொல்றேன். இப்போ அவர் பொறுத்த வரைக்கும் செகுலர் ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ் எஸ்பிஏல இருந்து தான் அலைன்ஸ் பார்ட்னர்ஸ்கிட்ட பேசி கொண்டு வந்திருக்காரு. அவர் ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த சிக்கல்லாம் அங்கே இருக்கும்னு அவருக்கு தெரியாமையா இருக்கும். நிச்சயமாக திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க யோசிப்பாங்க, நிறைய டிமாண்ட்ஸ் வைப்பாங்க, அதெல்லாம் அவருக்கு நெருக்கடியாக மாறும். இருந்தும் அதிமுக பக்கமோ இல்லை என்டிஏ பக்கமும் போகாமல் இந்த பக்கம் வந்திருப்பதன் மூலமாக விஜய் அவருடைய பார்வையில் ரொம்ப தெளிவாக இருக்கார். இந்த தமிழ்நாடு அரசியல் அப்படின்றது எப்போவுமே மதச்சார்பற்ற அரசியலாக தான் இருக்கணுன்றத அவர் இந்த தேர்தல் மூலமாகவே நிரூபிச்சிட்டார். எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னென்னலாம் சொன்னாங்க, அவர் சிபிஐ விசாரணைக்கு போனப்போ அவர் அங்கே வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டாங்க. அவர் பிஜேபியோட சைன் பண்ணிட்டாரு, இதோ வருது அறிவிப்பு, அதோ வருது அறிவிப்புன்னு கடைசி வரையும் உருட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்கலை. அவர் சொன்ன மாதிரியே அவர் வார்த்தையை காப்பாற்றி தனித்து களம் கண்டார். எந்த ஒரு கம்யூனல் ஃபோர்ஸஸோடையும் அவர் கூட்டணி வைக்கலை. சரி, ஜெயிச்சிட்டோம், ஒரு 10 எம்எல்ஏ தேவைப்படுது, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டோம், அன்னைக்கு சொன்னதெல்லாம் யாரும் ஞாபகம் வச்சுட்டா இருக்க போகிறாங்க, 2 நாள் திட்ட போகிறாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்கன்னு வழக்கமான அரசியல்வாதிகள் அப்படி தான் யோசிப்பாங்க. எத்தனை நாள் நம்ம எத்தனை கூட்டணிகளை பார்த்துருக்கோம். நேற்று வரை ஒரு தலைவரை பற்றி என்னென்னமோ திட்டிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, அடுத்த நாளைக்கு அதே தலைவர் பக்கத்தில் நின்று அவருக்கு பொன்னாடை பொருத்தி கையை குலுக்கி பூங்கத்தை கொடுத்து கூட்டணி வச்ச வரலாறுலாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி அரசியல் நான் பண்ணலை அப்படின்றத விஜய் இந்த முடிவின் மூலமாக எடுத்திருக்காருன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இவ்வளவு நெருக்கடி, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாரு, அவர் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா சந்திக்க போகிற பிரச்சனைகள் ஏராளமாக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வேற கட்சிகள் யாரையுமே ட்ரை பண்ணாமல், குதிரை பேரம் பண்ணாமல் ஒரு நேர்மையான முறையில் காங்கிரஸ் அணுகுனாரு. காங்கிரஸ் வந்துட்டாங்க. அடுத்து சிபிஐ, சிபிஎம், விசிகான்னு சொல்லி கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய தலைவர்களை, அந்த தலைவர்கள் கடந்த காலங்களில் விஜய் மீது கடுமையான விமர்சனங்களை வச்சுருக்காங்க. எவ்வளவோ நடந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டி அவருக்கு தேவை இருக்குது. அவர் இன்னும் தேவையே இல்லாமல் அவர் 140 ஜெயிச்சோ எல்லாரும் தேடி போய் அமைச்சர் கொடுக்குறாங்கன்னு நான் சொல்லலை. அவருக்கும் தேவை இருக்குது. தேவை இருக்குன்றதுக்காக யாருடைய ஆதரவு வேணாலும் எடுத்துக்கலான்னு இதுவரை விஜய் போல. நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இங்க நெருக்கடி கொடுக்கறது யாரு? ஏன்னா ஒரு 108 சீட்டு வாங்கி இப்போ இருக்கிறதுலே அதிகமாக வின் பண்ணியிருக்கிறாரு. 108ன்னு சொல்ல வேணா, 107. ஏன்னா ஒரு சீட் அவர் ராஜினாமா பண்ணணும். ஸோ 107 சீட் வாங்கியிருக்கிறாரு. யாருமே வாங்கலை, 100 கூட கடக்கலை இரண்டாவது கட்சிகள் எதுவுமே. அப்படி இருக்கும்போது நெருக்கடி இங்க யாரு கொடுக்க முடியும், யாரு கொடுக்குறாங்க? எல்லாரும் சொல்ற மாதிரி பாஜக கொடுக்குறாங்களா, ஆளுநர் மூலமா பாஜக கொடுக்கறதா சொல்றாங்க. இதுல யாராச்சும் நெருக்கடி கொடுக்க முடியுமா? மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியாமையா இருக்கிறாங்க? யாரெல்லாம் நெருக்கடி கொடுக்கல, நீங்க சொன்ன எல்லா தரப்புல இருந்தும் ஒரு நெருக்கடி இருக்கு. பிஜேபிக்கு அவங்களுக்கு என்னன்னா, இங்க தமிழ்நாட்டில் அவங்களால வளர முடியல, டிவிகே வளர்ந்துட்டா இவங்களுக்கான அரசியல் பாதிக்கப்படுமோன்ற கவலை இருக்கு. இன்னொன்று, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் முக்து பாரத்னு அவங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே அப்படிதான் பண்றாங்க. காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும்னு நினைக்கும் போது ஒரு புது கட்சி பெரிய ஒரு ஃபோர்ஸோட உள்ள வரும்போதே காங்கிரஸோடு சேர்ந்து பயணிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு தரேன்னு சொல்லும்போது, என்னது சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டுமா நிற்கும், இங்கே தொடங்குறது கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இப்படி எல்லா இடங்கள்லையுமே தென்னிந்தியா முழுக்கவே டிவிகே காங்கிரஸ் அணி பலமாக மாற வாய்ப்பு இருக்குது. இது எதிர்காலத்தில் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு பெரிய பிரச்சனையாக வரலாம். அப்போது இதை வளர விட்டோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு கண்டிப்பாக 2029 பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுலே ஒரு சிக்கல் வரலாம். அது ஒரு பிரச்சனை. அதனால் பிஜேபி விஜய்க்கு நெருக்கடி தராங்க. ரெண்டாவது, திமுக, அதிமுக இங்கே எலியும் புனையமாக இருக்கிற கட்சிகள், எதிரியாக இருக்கக்கூடிய கட்சிகள், அவங்களே சேர்ந்து பயணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ப தகுந்த ஊடக நிறுவனங்கள்ல இருந்து
திமுகவுக்கு நெருக்கமான பத்திரிகையாளர்களிடமிருந்து அதிமுகவுக்கு நெருக்கமாக இருக்கிற பத்திரிகையாளர்களிடமிருந்து அந்த செய்திகள் வருது அப்படின்னா ஏதோ ஒரு முயற்சியை அவங்க பண்ணியிருக்காங்க. இது நடக்குமா நடக்காதான்னு தெரியல. பட் அந்த முயற்சி நடந்திருப்பதே அப்படின்னா இவ்வளவு நாளா பரம எதிரின்னு சொன்னவங்க இந்த எலெக்ஷன் போலிங் டே முன்னாடி வரைக்கும் அந்த எலெக்ஷன் கேம்பெயினோட கடைசி நாள் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மேல உதயநிதி என்னென்ன விமர்சனங்களை வச்சாருன்னு பார்த்தோம். ஸ்டாலின் மேல எடப்பாடி என்னென்ன விஷயங்களை பேசினாருன்னு ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் சொன்னார்? எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள்லாம் இருந்த இடத்துல நான் இவரை போய் விமர்சிப்பேனான்லாம் எதிர்பார்க்கல, விமர்சிக்க கூட தகுதி இல்லாத ஆள் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து விமர்சனம் வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு விஜய் அப்படின்ற ஒரு நபரை எதிர்ப்பதற்காக அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அது பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். இந்த எலெக்ஷன் ஃபுல்லாகவே அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு எலெக்ஷனாக தான் இருந்துட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது. வராத புதுசாக ஒரு கட்சி வந்தாங்க, அதுவே ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அவங்க வெற்றி பெறுறாங்க, அது அடுத்த சர்ப்ரைஸு. இருக்கிறதுலே பெரும் இரு துருவங்கள் 2 பேரும் கூட்டணின்றாங்க, இது அதுக்கு மேலே இருக்கு. இன்னும் அடுத்த எடப்பாடி அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்களை சந்திக்க போறாருன்ற செய்தியும் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த சந்திப்புக்கு காரணம் என்ன அப்படின்றதும் இங்கே பல பேரினுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அதுதான் இப்போ அந்த விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். அதாவது ஒவ்வொருத்தருமே வந்து தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக தங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்காக இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்கன்னு நான் சொல்கிறேன். தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் இவ்வளவு தூரம் எதிரும் புதிருமா இருந்தவங்க ஒரே ஒரு காரணம், புதுசாக ஒரு கட்சி வந்துருச்சு, இந்த கட்சி வளர்ந்துச்சுன்னா நமக்கு அரசியல் எதிர்காலம் இருக்காதுன்றதுக்காக இவங்க 2 பேருமே ஒன்னா சேர்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறுது பாருங்க மக்களுக்கு. சார் இப்போ வந்து இத திமுகவும் சரி அதிமுகவும் சரி இது ரூமர்னு மறுக்கிறாங்க. அதே மாதிரி திமுகல ஸ்டாலின் அவர்களே வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா நம்ம பேப்பருக்கே வந்து கொடுத்துருக்காங்க, பேட்டி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு தாவேகாவினுடைய மேண்டேட், அதாவது மக்கள் கொடுத்துருக்க மேண்டேட்டை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்றோம். அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுல எந்த ஒரு இதுவும் நாங்கள் பண்ண போறது இல்லை. ஆப்போசிஷன் பார்ட்டியா எங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, நாங்கள் அதை பண்றோம். 6 months வந்து நாங்கள் தாவேகாவினுடைய ஆட்சியை பார்க்க போறோம் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டாரு. அப்போ யார் இது ரூமர்னு பார்க்க முடியாதா? இல்ல தாவேகாவினுடைய தலைமையை திமுகவினுடைய தலைமையை தவிர்த்துட்டு வேற யாரும் அந்த கூட்டணியை பேசினாங்களா, இல்ல என்ன அது? இல்ல நீங்க சொன்ன மாதிரி அது நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்வி முதல்ல வச்சா நம்மளுக்கு இருக்கிற குறைந்தபட்ச அரசியல் புரிதல்லையே நம்ம இது நடக்காது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்துடலாம். அது வந்து கடைசி ஆப்ஷனா ஒரு வேலை நடக்கலாம், ஒரு 100% வந்து ஒரு 2% வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாம் இன்னைக்கு. ஏன்னா அது யாரெல்லாம் சொல்றாங்கன்னு இருக்கு இல்லையா. இது ஏதோ ஒன்று ஒரு யாருன்னே தெரியாத ஒருத்தர், ஒரு அடையாளம் இல்லாத ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல, யாரெல்லாம் இதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒருவேளை அப்படி ஏதோ முயற்சி நடந்திருக்குன்ற சந்தேகம் வருது. அதனாலதான் இந்த டிஸ்கஷனே. அதுல பாத்தீங்கன்னா இப்ப ஏடிஎம்கே சைட்ல இருந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி 5 வருஷம் ஆட்சியில இல்லை. அவங்க மீண்டும் ஒரு 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாமல் எதிர்கட்சியாகவும் இல்லாமல் ஒரு புது கட்சி இருக்கிற களத்தில் அரசியல் பண்ணுறது சாதாரணம் இல்லை. அது மட்டும் இல்லை, ஏன் எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்து நகர்வுகள் எடுக்கிறாருன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அமைச்சரவை இல்லை அதிகாரம் எதுவுமே இல்லாமல் கூட அடுத்த 5 வருஷத்தை கூட ஓட்டிடலாம். ஏன்னா ரொம்ப படுதோல்வியெல்லாம் அதிமுக அடையலை. குறைந்தபட்சம் ஒரு 45 எம்எல்ஏஸ்ன்றது இந்த மாதிரியான ஒரு கட்சிக்கு ஆதரவா இல்லை ஒரு முதலமைச்சர் வேட்பாளருக்கு ஆதரவா இருந்த ஒரு அலை இருந்துச்சு இல்லை. விஜய் ஆதரவு அலையில கூட தப்பிச்சு அவங்க 45 பேருக்கு மேல ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. எக்ஸ்ட்ராவா ஒரு 10 தான் வந்து திமுக வாங்கியிருக்காங்க, 59 தான் வந்து திமுக வாங்கியிருக்காங்க. இவங்க இவ்வளவு இது வாங்கியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அவ்வளவு தூரம் வந்தவங்க வந்து அவர் வந்து பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. அப்படி இருக்கவரே இப்ப ரிஸ்க் எடுக்கிறாருன்னா என்ன காரணம்னா அந்த அணியில் இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள்ல நிறைய பேருக்கு நம்ம அமைச்சர்கள் ஆகணும், இன்னும் 5 வருஷம் சும்மா இருக்க முடியாது அப்படின்ற எண்ணம் இருக்கு. அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ற பயம் இவருக்கு இருக்கு. அவங்க ஏதாவது முயற்சி பண்ணாங்கன்னா இவருடைய கட்சி பதவியே போயிடும். இப்போ எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து இல்லை, எதுவுமே இல்லாமல் இருக்காரு. கட்சி பதவி மட்டும்தான் அவருக்கான பாதுகாப்பு. அதுவும் இல்லாம போயிடக்கூடாதுன்றதுனாலதான் இவர் ஒரு ஃபைட்டை முன்னெடுக்கிறாரு. சிவி சண்முகம் அவர்கள் டெல்லி போயிருக்கிறாரு. சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் போன்றவர்கள்லாம் வந்து நேற்றைக்கே எடப்பாடி அவர்களோட வீட்டுக்கு போய் ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவே வந்து எடப்பாடி அவர்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்றதையும் பார்க்க முடிஞ்சுது. அந்த ஒரு பாயிண்ட்ல இப்போ டெல்லி போயிருக்கிறாரு அப்படின்றதே அப்போ அவங்க எல்லாம் அந்த அதிமுகவுல இருந்து பிரிஞ்சு வராங்களா, இப்படி பல சந்தேகத்துக்குரிய கேள்விகள் இருக்கு. இந்த இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஏகப்பட்ட கேள்விகள் வருது. சிவி சண்முகம் டெல்லி போயிருக்கிறத பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன அப்படின்னா அவர் இந்த ராஜ்யசபா பதவியை ராஜினாமா பண்ணுறதுக்காக போகிறாரு. அங்கே போயிட்டு டிவிகே கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்க டிவிகேக்குள்ளே வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் தானே இருக்குது. டிவிகே தான் அந்த அன்னைக்கு தலைவராக இருக்க போகிறாங்க. எப்படி காங்கிரஸ் வந்து இங்கேருந்து போய் பனையூரில் விஜயை மீட் பண்ணாங்களோ அந்த மாதிரி சிவி சண்முகம் வந்து நேராக வண்டி எடுத்துகிட்டு பனையூர் போனார் அப்படின்னா விஜயை மீட் பண்ணிடலாம். பட் ஆனால் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் அதை என்கரேஜ் பண்ண மாட்டார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் சைட்லேருந்து நீங்கள்லாம் வாங்க, உங்களுக்கு நாங்கள் பதவிகள் தரோன்னு உறுதி கொடுத்தா தான் அவங்க எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து வருவாங்க. இப்படி அந்த மாதிரி ஒரு விஷயத்த விஜய் பண்ணாருன்னா அது விஜய்க்கே பல பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். என்னன்னா ஒன்று வந்து
இவரும் வந்து பிஜேபி மாதிரி கட்சிகளை உடைச்சி தான் பக்கம் கொண்டு வராரு, இதுவா ஜனநாயக தன்மைன்னு கேட்பாங்க. ரெண்டாவது, திமுகவை தீய சக்தின்னு சொன்ன மாதிரி இவங்களை ஊழல் சக்தின்னு சொன்னீங்க. ஏற்கனவே செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகர் மாதிரி முன்னாள் அதிமுகவினர் பல பேர் இங்கே கொண்டு வந்துட்டீங்க. இப்போ எக்ஸிஸ்டிங் பார்ட்டியிலிருந்து கூட இங்கே கொண்டு வரீங்க அப்படின்னா, நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வரக்கூடியவர்களை நீங்கள் அமைச்சர்களாகவும் நியமிக்கணும். இவங்கெல்லாம் அமைச்சர்களாக இருக்கும்போது ஊழல் பண்ணாங்கன்னு குற்றச்சாட்டு வச்சு தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அவங்கள கொண்டு வந்து நீங்கள் என்ன தூய்மையான ஆட்சியை கொடுத்துருவீங்க, நீங்கள் எப்படி தூய சக்தியாக இருப்பீங்கன்ற கேள்வியை விஜய் மேலேயும் வைப்பாங்க இல்லையா? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இப்போ இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிஸ் இருக்காங்க. அவங்களே இதை சுமூகமாக முடிச்சிருவாங்க. விஜயும் அதை தான் விரும்புகிறாரு. விஜய்க்கும் அது வந்து பாசிட்டிவாக இருக்கும். இதில் இன்னொரு ஆங்கிள் என்ன அப்படின்னா, இந்த கூட்டணி கட்சிகளை தன் பக்கம் கொண்டு வருவதன் மூலமாக அடுத்த 5 இயர்ஸை வந்து ஸ்மூத்தாக அவர் செயல் பண்ண முடியும் நம்புறாரு. ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் என்டிஏல இருக்கிற கட்சிகளை பாருங்கள், இந்த பக்கம் எஸ்பிஏல இருக்கிற கட்சிகளை பார்த்தீங்கன்னா வலுவாக போராட்ட களங்களில் நின்று அரசுக்கு நெருக்கடி தரக்கூடிய வகையில் வலுவான போராட்டங்களை பண்ணுறதுனா இவங்க தான். விசிக, சிபிஐ, சிபிஎம் இது போன்ற கட்சிகள் தான். நீங்கள் அவங்கள கொண்டு வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சு கூட்டணி கட்சிகள் ஆகிட்டீங்கன்னா ஓரளவுக்கு அந்த நெருக்கடியை குறைக்கலாம். ஏன்னா கூட ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க பாருங்க. இன்னும் ஆட்சிக்கே வரல, அதுக்குள்ளன்னா உட்கார்ந்தாருன்னா எவ்வளவு போராட்டங்கள் நடக்கும்னு பாருங்க. அதனால என்ன பண்றாருன்னா அவங்களை இங்கே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாரு. ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒன்று, நமக்கு மதச்சார்பற்ற கட்சிங்கிற அடையாளம் இருக்கும். ரெண்டாவது, இவங்களை நம்ம பக்கம் உட்கார வச்சோம்னா அவங்களை சைலண்ட் ஆக்கிடலாம். இவங்களை ஃப்ரீயா விட்டோம் அப்படின்னா திமுக மட்டும் தனியா இருந்தாலே அடிச்சு ஆடுவாங்க. கூட இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா ஒரு நாள் கூட நிம்மதியா தாவேக்காவால தூங்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும். ஸோ இத்தனை கணக்குகள் எல்லாம் போட்டு தான் இவங்களை வந்து கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. பட் எப்படி போக போகுது அப்படிங்கிறது விஜய் கையில இல்லை, ஆளுநர் கையில தான் இருக்கு. கண்டிப்பா சார். அதே மாதிரி இப்போ சட்டமன்றத்துக்கு போய் அங்க மெஜாரிட்டியை நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்சி அமைச்சிடலாம். ஆனா எப்ப வேணாலும் அந்த ஆட்சிக்கு ஒரு இழுபறியிலேயே ஒரு நெருக்கடியிலே இருந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு தான் இப்போ இந்த கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துட்டு இருக்காரு. இப்போ திருமாவளவர்கள் எல்லாமே வந்து அழைக்கிறாரு அப்படின்னா, என்டிஏ அலைன்ஸ்ல இருந்து அதிமுக மட்டும் வந்தா கூட அவங்க பாஜக கூட வந்து கூட்டணி வச்ச ஒரு கட்சி. அது மட்டும் இல்லாம அதிமுகவை கடந்த ஆட்சியில பொறுத்த வரைக்கும் திமுக வந்து அவங்களுடைய தலைமை அப்படின்றது சென்ட்ரல் அப்படின்ற விமர்சனம் பண்ணி அது மக்கள் மத்தியிலையும் போய் சேர்ந்திருக்கு. என்னதான் திமுக வந்து தோற்கடிக்கப்பட்டாலும் திமுக வந்து இந்த வாட்டி பெரிய அளவுல பெர்ஃபார்ம் பண்ணலனாலுமே அவங்க வச்ச அந்த ஒரு கேம்பெயின், அதாவது எடப்பாடி அவர்கள் தலைமையில கேட்டுதான் எல்லாமே முடிவெடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியை கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றது அப்படின்றதும் விஜய் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஆகும். ஏற்கனவே பாஜக வந்து ஆட்டி படைக்கிறாங்க, பாஜக வந்து இங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுகவையும் கொண்டு வந்து சேர்க்கும் போது இன்டைரக்டாவே இது அதிமுக பாஜக சொல்லிதான் வந்திருக்கிறாங்க, அமித்ஷா சொல்லிதான் உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான நெருக்கடிகள் எல்லாம் விஜய் அவர்களுக்கு இருக்கு. ஸோ விசிக, சிபிஐ, சிபிஎம் வர்றதுதான் அட்வைசபிளாக இருக்கும் விஜய் அவர்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ அது எப்படி நடக்க போகுது, இன்னைக்கு ஈவினிங்குள்ள நிறைய திருப்பு முனைகள் நம்மளுடைய தமிழக அரசியல் களத்தில் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ என்ன மாதிரியான வரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு எங்களுடைய பார்வையில இருந்து நாங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ அதிமுக திமுக கூட்டணியா இருக்கட்டும், இதுல வர அதிமுக திமுக கூட்டணிக்கு ரஜினி அவர்கள் காரணம்லாம் வந்து அது போச்சு, அதை வேணா ரூமர்னு சொல்லலாம். ஆனா மற்றபடி நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்கு உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க. நன்றி.